அண்ணா வணக்கண்ணா. குடியாத்த குமார் யூடியூப் சேனல் சார்பாக புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேண்ணா. நன்றிங்க. அப்புறம் ஒரு சின்ன கேள்வினா, நம்ம குடியாத்தம் நெல்லூர்பேட்டை அருள்மிகு கருப்பளீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மார்கழி மாத குளிரையும் பொருட்படுத்தாமல் தினந்தோறும் நீங்கள் அதிகாலை 5 மணிக்கே எழுந்து பஜனை பாடலை பாடி மாட வீதி வரீங்க. நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் பதிவுகள்லாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானா, அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு சிலருக்கு இதை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. என்ன நடக்குது என்ன அதுன்றதை நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கு ஒரு வாய்ப்பண்ணா. அதாவது மதி நிறைந்த நன்னாள் மார்கழி திங்கள்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் மதி நிறைந்த மாதமாக இறைவனை வணங்குவதற்காக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தேவர்களும் எல்லோரும் வணங்குகின்ற மாதமாக மார்கழி மாதத்தை வகுத்திருக்கிறார்கள். அந்த மார்கழி மாதத்தில் இறைவனே நால்வர் பெருமான் இருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர்கிட்ட சுவாமியே கேட்டு, எப்பா எனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுங்களேன் அப்படின்னு சொன்னதுனால மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட பதிகங்கள்தான் திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை. அந்த பாடலை மார்கழி மாதம் காலையில் நம்ம அடியார் பெருமக்கள் இது அமைப்பு ஏற்படுத்தி இன்றைக்கு 29 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு சிறு வயதிலே கிடைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வரை அதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இறைவனை நிச்சயமாக நினைக்க வேண்டும், அவரை பற்றி பேச வேண்டும். அதை நம்ம நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அரியானை அந்தனர்த்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் அறியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியோரானை பேசாத நாளெல்லாம் பிறவானால் என்றார். இறைவனுடைய திருநாமத்தை நீ இன்றைக்கி சொல்லலைன்னு சொன்னால் நீ அன்றைக்கி பிறக்கலப்பா, ஒரு நாட்கள் இதுவாகிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இறைவனை வணங்குகின்ற மாதத்தில் மிக மிக சிறந்த மாதம் மார்கழி மாதம். அதில் தான் நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை ஆலயத்தில் ஆரம்பித்து மாட வீதியாக திரும்ப ஆலயத்திலே சென்றடைகிறோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்புனா, எங்கள் சேனலுக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.